வணக்கம். வரலாறு காணாத பங்குச்சந்தை அறிமுகம் கண்ட ஸ்பேஸ்எக்ஸ் ராக்கெட் நிறுவன பங்குகளின் மதிப்பு உயர்வால் உலகின் முதல் டிரில்லியனர், அதாவது $1,00,000 கோடி சொத்து மதிப்புடையவர் என்ற பெருமையை எலான் மஸ்க் பெற்றுள்ளார். டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனங்களின் நிறுவனரான எலான் மஸ்க் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற தனது அந்தஸ்தை மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். ப்ளூம்பர்க் வெளியிட்ட பணக்காரர்கள் பட்டியலின்படி அவரது மொத்த சொத்து மதிப்பு $1.11 டிரில்லியன், அதாவது 828 பில்லியன் பவுண்ட் என கூறப்பட்டுள்ளது. ராக்கெட், தொலைத்தொடர்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவு துறைகளில் செயல்படும் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் நாஸ்டாக் பங்குச்சந்தையில் $2.2 டிரில்லியன் மதிப்பில் பட்டியலிடப்பட்டது. அந்நிறுவனம் தனது பங்குகள் $135 விலையில் வெளியிடப்படும் என அறிவித்தது. ஆனால் வர்த்தகம் $150 தொடங்கி $176.50 வரை உயர்ந்தது. விண்வெளி தொடர்பான எதிர்கால வணிக வாய்ப்புகள் மற்றும் மஸ்குடன் தொடர்புடைய நிறுவனங்கள் மீது முதலீட்டாளர்கள் காட்டிய அதிக ஆர்வமே இந்த உயர்வுக்கு காரணமாக பார்க்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவில் ஸ்பேஸ்எக்ஸ் பங்குகளின் மதிப்பு சுமார் $161 இருந்தது. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தில் மஸ்க் 42% பங்கை வைத்திருப்பதால் அந்நிறுவனத்தின் அனைத்து செயல்பாடுகளிலும் அவருக்கு முழுமையான கட்டுப்பாடு உள்ளது. முதலீடு செய்யப்பட்ட பணத்தை அவர் விரும்பியபடி பயன்படுத்த முடியும். அமேசான் நிறுவனத்தின் ஜெஃப் பெசோஸை பின்னுக்கு தள்ளி கடந்த 2021 உலக பணக்காரரானார் எலான் மஸ்க். தற்போதைய இந்த சாதனை மூலம் உலக வரலாற்றிலேயே $1 டிரில்லியன் சொத்து மதிப்பை அடைந்த முதல் மனிதர் என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளார்.